ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜனு குக்கிங் சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ டெய்லி லைஃபுக்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை முழுமையாக பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐயும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். டிப்ஸ் நம்பர் 1. நாங்கள் கிச்சனில் தினம்தோறும் நிறைய காய்கறிகள் கட் பண்ணுவோம். அதுலேயும் பார்த்தீங்களென்றால் இந்த வெண்டிக்காய் பீன்ஸுகள் எல்லாம் நாங்கள் ஒன்றொண்டா எடுத்து தான் கட் பண்ணுவோம். அப்படி கட் பண்ணும்போது பார்த்தீங்களென்றால் எங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். அப்படி நாங்கள் டைம் எடுத்தால் எங்களுடைய மற்ற வேலைகளும் எங்களுக்கு எல்லாமே பிந்தி போயிடும். இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இதே போல் ஒரு ரப்பர் பேண்ட் ஒன்று எடுத்திருக்கிறேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா லாங் பீன்ஸுகளையும் சேர்த்து நான் இந்த ரப்பர் பேண்டு போட்டு விட்டுட்டேன். இப்போ பாருங்கோ, நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நாங்கள் 1 கிலோ பீன்ஸை கட் பண்ணிடலாம். அவ்வளவுத்துக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் ஒன்றொண்டா எடுத்து கட் பண்ணுறதை விட நாங்கள் மொத்தமாகவே இப்படி எடுத்து கட் பண்ணுறதால எங்களுடைய நேரமும் மிச்சமாகும், வேலையும் மிச்சமாகும், ஈஸியாகவும் கட் பண்ணி எங்களுடைய சமையல் வேலைகளையும் முடித்து கொள்ளலாம். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 2. நாங்கள் வெங்காயம் கடைகளில் வாங்கிட்டு வச்சுருப்போம். ஆனாலும் ஒரு கொஞ்ச நாள் போக இந்த வெங்காயம் எங்களுக்கு அந்த மூல் பகுதியால் அழுகிரும். அது என்னத்துக்கண்டு பார்த்தீங்களென்றால் அந்த மூல் பகுதியில் அந்த வேரில் இருக்கக்கூடிய அந்த பச்சை தன்மையால் தான். இப்போ அதுக்கு பார்த்தீங்களென்றால் நாங்கள் இப்படி வெங்காயத்தை வேண்டி கொண்டு ஒரு வெங்காயம் அழுகினாலும் எல்லா வெங்காயம் அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நான் இந்த கேஸ் அடுப்பில் இந்த வெங்காயத்தின் அந்த முகுள் பகுதியை நான் பிடிச்சி விட போகிறேன். இந்த முகுள் பகுதியை நாங்கள் நெருப்பில் இப்படி பிடிச்சி விடுறதால அதில் இருக்கக்கூடிய அந்த பச்சைத்தன்மை எங்களுக்கு இல்லாமல் போயிடும். அப்படி எங்களுக்கு இல்லாமல் போனால் இந்த வெங்காயம் எங்களுக்கு நீண்ட நாளைக்கு வச்சு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வெங்காயம் எங்களுக்கு முளையும் வராது, அதை விட அழுகியும் போகாது. நீண்ட நாளைக்கு இந்த வெங்காயத்தை வச்சு நாங்கள் பாதுகாக்கலாம். இதனால் எங்களுடைய பணத்தை நாங்கள் மிச்சப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 3. நாங்கள் தோசை தவாவில் தோசை சுடும்போது ஒரு துணியில் பொட்டலங்கட்டி எண்ணெயை தொட்டு நாங்கள் இந்த தவாவில் பூசிக்கொள்ளுவோம். அப்படி பூசிக்கொள்ளும் போது நிறைய எண்ணெய் எங்களுக்கு அந்த தோசை தவாவில் வரும். அதனால் அந்த தோசையெல்லாம் எங்களுக்கு நிறைய எண்ணெய் பிடிப்பாகவே இருக்கும். இப்போ இதுக்கு பார்த்தீங்களென்றால் நான் இதே போல் ஒரு கொட்டன் துணி ஒன்று எடுத்திருக்கிறேன். இந்த துணிக்குள்ள நான் இந்த பிளாஸ்டிக் விலையில் பின்னின, அதாவது நாங்கள் வெங்காயம் ஏதாவது பழங்கள் வாங்கிக்க இது எங்களுக்கு கடைகளில் இருந்து வரும். அதை நான் நல்லா சுத்தமாக கழுவி காய விட்டு போட்டு இப்படி இந்த துணிக்குள்ளே வச்சு ஒரு பொட்டலம் மாதிரி கட்டி எடுக்க போகிறேன். இப்படி நாங்கள் பொட்டலம் மாதிரி கட்டி எடுத்து போட்டு எண்ணெயில் நாங்கள் தொட்டு அந்த தோசை தவாவில் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அதிக அளவிலான எண்ணெயை இந்த துணி எங்களுக்கு உறிஞ்சாது. ஏனெண்டா இதுக்குள்ள இந்த பிளாஸ்டிக்கிலான இந்த விலை இருக்கிறதால இப்படி செய்கிறதால இந்த தோசையும் எங்களுக்கு எண்ணெய் பிடிப்பாக வரவும் மாட்டுது. எங்களுடைய ஹெல்த்துக்கும் இது அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். இதனால் எங்களுக்கு எண்ணெய் செலவும் இல்லை. இந்த டிப்ஸும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 4. நாங்கள் மாவரிக்கும் போது பார்த்தீங்களென்றால் இப்படி ஒரு அரித்தட்டு வச்சு நாங்கள் மாவரிப்போம். இப்படி அரிக்கும் போது எங்களுடைய அந்த கவுண்டர் டாப் எல்லாமே எங்களுக்கு கொட்டுப்பட்டுடும். அப்படி கொட்டுப்பட்டுறதால அந்த இடமே எங்களுக்கு க்ளீன் பண்ணுற வேலையாகவே போயிடும். இப்போ அதுக்கு பார்த்தீங்களென்றால் இந்த மாவை நாங்கள் கவுண்டர் டாப்பெங்கும் கொட்டாமலும் க்ளீன் பண்ணாமலும் இருக்கிறதுக்கு நான் இதே போல் ஒரு பேணி சுண்டொன்று எடுத்திருக்கிறேன். இந்த பேணி சுண்டுக்குள்ளே எனக்கு தேவையான அளவு மாவை நான் எடுத்திருக்கிறேன். இந்த மாவை எடுத்து பாருங்கள், நான் இந்த அரித்தட்டை வச்சுட்டு இந்த மாவை எப்படி நான் உங்களுக்கு சலிக்கிறேன்னுண்டு இப்போ பாருங்கோ. இதே போல் நாங்கள் இந்த மாவுள்ள இந்த பேணி சுண்டை கவிட்டு வச்சு போட்டு இதே போல் வட்ட வடிவமாக நாங்கள் செய்திட்டோம்னால் இதில் இருக்கக்கூடிய இந்த மாவும் எங்களுக்கு வெளியிலையும் சிந்தாது, கவுண்டர் டாப் எங்களுக்கு க்ளீன் பண்ணுற வேலையுமே இருக்காது. நாங்கள் எந்த பாத்திரம் வச்சிருக்கிறோமோ அந்த பாத்திரத்துக்குள்ள ஈஸியாக இந்த மாவை எங்களுக்கு
அரிச்சு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 5, டெய்லி ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போட்டுக்கொண்டு போகிற இந்த ஷூவை வந்து எங்களால் டெய்லி கழுவி போட முடியாது. ஆனாலும் கால் வேர்க்க இந்த ஷூவில் இருந்து ஒரு விதமான பேட் ஸ்மெல் எங்களுக்கு வரும். இந்த மழை காலத்தில் கூட நாங்கள் கழுவி போட்டால் இந்த ஷூவை வந்து எளிதாக காய வைக்க முடியாது. இப்போ இதுக்கு பார்த்தீங்களென்றால் இதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெர்ஃப்யூம் ஒன்று எடுத்து இந்த ஷூவுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோமென்றால் எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இந்த ஷூ வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் இருந்து எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் எங்களுக்கு வராது. எவ்வளவு தான் இந்த கால் வேர்த்தான்னு அல்லது மழையில் நனைஞ்சு பிள்ளைகள் இந்த ஷூவை வந்து வீட்டில் கலட்டி வச்சான்னு இதில் இருந்து வரக்கூடிய அந்த பேட் ஸ்மெல் வந்து வரவே வராது. இதனால் பார்த்தீங்களென்றால் பிள்ளைகளோட ஷூவை வந்து நாங்கள் நீண்ட நாளைக்கு வச்சு இதை தூக்கி போடாமல் பாவிச்சு கொள்ளலாம். எப்போயும் பார்த்தாலும் எங்களுக்கு இது ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு ஃபீல் இருக்கும். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸில் ஒரு டிப்ஸாவது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, பபாய்.